பிளட் டெஸ்ட்ஸ் என்னென்ன காமனாக நம்ம பண்ணுறோம். ஆனால் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, சப்போஸ் இஃப் இஸ் libido is not good, sexual drive is not that great, partner வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியோ is not getting aroused. ஸோ அந்த வேறு ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இல்லை, டிசையரும் இருக்குது, ட்ரஸ்ட்டும் இருக்குது, ஆனால் செக்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அந்த மாதிரி வந்து இருக்கும்போது they can have probably some hormonal issues. ஸோ பிளட் டெஸ்ட்ஸ் என்னென்ன காமனாக நம்ம பண்ணுறோம் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா? பிளட் டெஸ்ட் அதான் சார், எவ்ரிதிங் இப்போ வந்து ஒரு லிஸ்ட் மாதிரி கம்ப்ளீட்டாக பண்ணி, இப்போ ஹெல்த் செக் மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட் லிஸ்ட் ஒரு பர்சன் இது மாறி வரும். எக்ஸாக்ட்லி வேரியபிள். ஆனால் காமனாக ஆனால் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, இதை வச்சு நம்ம என்னென்ன ரீசன்ஸ்ன்றத உணர்வாட்டி சொல்லலான்றதுக்காக தான். எக்ஸாக்ட்லி. ஸோ தட் தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் இந்த டெஸ்ட் வந்து இந்த ரீசனுக்கு, இந்த டெஸ்ட் வந்து இந்த ரீசனுக்குன்னு. பிளட் குளுக்கோஸ் நீங்கள் சொல்லிட்டீங்க, அது டயபெட்டிஸ்க்கு. லிப்பிட் ப்ரொஃபைலும் நீங்கள் பண்ணுவீங்கல்ல? ஓகே, பிகாஸ் அது வந்து இட்ஸ் அ சைன் ஆஃப் அத்ரோஸ்க்ளரோசிஸ். தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட்டும் கேட்பாங்கன்னு போட்டிருக்காங்க. என்ன ரீசன் அதுக்கு? நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து இப்போ பேஷண்ட் இதை பார்த்துட்டு சப்போஸ் வந்து பேஷண்ட் வந்து ஒபீஸாக இருக்கார், சப்போஸ் இஃப் இஸ் libido is not good, sexual drive is not that great, partner வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியோ is not getting aroused. ஸோ அந்த வேறு ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இல்லை, டிசையரும் இருக்குது, ட்ரஸ்ட்டும் இருக்குது, ஆனால் செக்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அந்த மாதிரி வந்து இருக்கும்போது they can have probably some hormonal issues. ஸோ அதால் காமனாக வந்து என்ன பார்ப்போம்னா, நம்ம பாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஸோ டெஸ்டோஸ்டரோன் லெவல்ஸ் பார்ப்போம். ஓகே. ஸோ as thing வந்து ஃப்ரீ டெஸ்டோஸ்டரோன், டோட்டல் டெஸ்டோஸ்டரோன், அந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஸோ டெஸ்டோஸ்டரோன் சார் பேசிக்லி அதுக்கப்புறம் பாடியில் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீ ஃபார்மில் இருக்குது, பவுண்ட் ஃபார்மில் இருக்குது. பவுண்ட் ஃபார்ம் வந்து இட் இஸ் நாட் த ஆக்டிவ் ஃபார்ம். ஃப்ரீ ஃபார்ம் இருக்கிறதா இட் ஜஸ்ட் கோஸ் அண்ட் ஆக்ட்ஸ் ஆன் த ஆர்கன்ஸ் அண்ட் creates the effects. ஓகே. ஸோ இப்போ இந்த லேப் டெஸ்ட்டில் டோட்டல் டெஸ்டோஸ்டிரான் வந்து நார்மலாக இருந்துச்சுனாலும் ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரான் வந்து 2 to 3% இருக்கணும் இல்லையா டோட்டல் டெஸ்டோஸ்டிரானுக்கு. ஸோ உங்கள் டோட்டல் டெஸ்டோஸ்டிரான் வந்து 300 to 900 வந்து நார்மல்னா, ஸோ டோட்டல் டெஸ்டோஸ்டிரான் ஒரு பர்சனுக்கு நார்மலாக இருந்து ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரான் வந்து கம்மியாக இருக்க சான்ஸ் இருக்கா? சான்சஸ் இருக்குது சார். சான்சஸ் இருக்கு. சான்சஸ். ஸோ இந்த ரெண்டு டெஸ்டோஸ்டிரானுமே பார்த்து கரெக்டாக பர்சன்டேஜ் வச்சு நம்ம கால்குலேட் சார். இன் அடிஷன் டு திஸ் நீங்கள் கேட்ட மாதிரி அதுக்கப்புறம் தைராய்டு லெவல்ஸ். ஸோ தைராய்டு லெவல்ஸ் வந்து லைக் சப்போஸ் ரொம்ப லோவாக இருந்தது, ஃபேட் கண்டென்ட் இஸ் கோயிங் டு கோ அப். அதால் அதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜனைசேஷன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த அவைலபிள் ஃப்ரீ டெஸ்டோஸ்டரோன் அதுவும் கம்மியாகிடும். தட் will also come down. ப்ளஸ் as such வந்து அந்த patients with hypothyroid or hyperthyroid வந்து they also have some amount of வந்து sexual dysfunction. I put it as sexual dysfunction. அதனால் வந்து we will screen them. என்ன பண்ணோம், ஜஸ்ட் ஒரு சிம்பிள் TSH மட்டும் பண்ணால் போதும். கம்ப்ளீட் ப்ரொஃபைல் கூட தேவையில்லை, TSH பண்ணாலே போதும். யூரின் அனாலிசிஸ் ஏதாவது இங்கே வேல்யூ இருக்கா? யூரின் அனாலிசிஸ் வந்து ஒன்லி இஃப் வந்து பேஷண்ட் ஏதாவது வந்து யூரின் இஷ்யூஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, பிகாஸ் வந்து another one of the causes of erectile dysfunction is வந்து suppose patient has any infection in the urine or infection in the prostate. இது மாதிரி ஏதாவது இருந்தால் யூரின் அனாலிசிஸ் வந்து இது வந்து நம்ம கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் தெரிஞ்சிடும். we always do வந்து அதை ஜென்டல் எக்ஸாமினேஷன் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஆசனவாயில் வந்து நம்ம ஃபிங்கர் விட்டு we will also feel the prostate. இதில் நமக்கு ஏதாவது டவுட் இருக்குது, ப்ளஸ் பேஷண்ட்ஸ்க்கும் சிம்டம்ஸ் அது மாதிரி இருக்குதா இருந்தால் ஒரு ஸ்க்ரீனிங், எல்லாமே ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீனிங் தான் சார். எடுத்த உடனே பெருசாக போகிறதுல யூஸ் இல்லை சார். அதனால் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு ஒரு பேசிக் யூரின் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம் சார். அண்ட் இந்த டெஸ்ட்டை பற்றி நீங்கள் கொஞ்சம் பேசணுன்னு ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ. இந்த நாக்டர்னல் பினைல் டியூமிசன்ஸ் டெஸ்ட் பற்றி நிறைய போடுறாங்க. அது என்னது? அது வாட் இஸ் இட்? இஸ் இட் அ குட் டெஸ்ட் டு யூ? நாக்டர்னல் பீனைல் டியூமிசன்ஸ் டெஸ்டிங் வந்து இட் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டெஸ்ட் சார். ஓகே. ஃபஸ்ட்டு அதுக்குன்னு வந்து ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன்ஸ் இருக்குது. ஓகே. அதுக்குன்னு ஸோ தட் இஸ் நாட் சம்திங் காமன்லி யூஸ்டு. ஓகே. இண்டிகேஷன்ஸ் வந்து எப்படின்னா, இப்போ வந்து என்னென்னா வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, பேஷண்ட் ஒரு வந்து ஓகே மெடிக்கல் லீகல் கேசஸ், ஐ புட் இட் தட் வே. ஓகே. ஒரு ரேப் விக்டிம் ஓகே அண்ட் அக்யூஸ்டு. ஓகே. அதில் வந்து அக்யூஸ்ட் வந்து அது ஹீ மே டெல் தட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து எரெக்ஷனே வந்து எனக்கு வராது சார், இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவான். அவன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவான். இட் இஸ் அ திங் தட்ஸ் அ ப்ரொவோகேட்டிவ் டெஸ்ட். இட் இஸ் ஆக்சுவலி வந்து அவன் நேச்சுரலாக எரெக்ஷன் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு நாக்டர்னல் வென் இஸ் நாட் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி காயின் வென் இஸ் ஸ்லீப்பிங். இட் இஸ் ஒரு ஆம்புலேட்டரி டிவைஸ். அது இட்ஸ் லைக் அ லை டிடெக்டர் டெஸ்ட் மாதிரி.
அப்படிதானே? பீனிஸில் வந்து இன்ட்ரெஸ்டிங். penis it will be fixed, certain electrodes will be fixed on the penis and monitoring will be happening in a machine which is placed. ஓகே. ஸோ அதனால் வந்து அவர் எந்த அளவுக்கு இது வருது. ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் based on the test வந்து how the interpretation will be is that he is capable of achieving good directions. Okay, great. அப்படி சொல்ல முடியும். இது ஒன்று. another thing வந்து என்னென்னா சார், apart from medical legal, இந்த ட்ரக் டெஸ்டிங் கம்பெனிஸ் மாத்திரை வேலை செய்தா இல்லையான்னு, எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு, இட் cannot be subjective. பேஷண்ட் கிட்ட வந்து வேற ஸ்கேல் கொடுத்துட்டு யூ கிரேட் பீன்னு சொன்னால் that is not the accurate way. ஃபார்மகாலஜி ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு வராங்கன்னா they have to know how much it is working. எஸ். அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் இட் இஸ் வந்து யூஸ். objective. வெரி ஸோ அதனால் வந்து ரொட்டீனாக யூஸ் அது பண்ணுறதில்ல. ஓகே. ஆனால் நீங்கள் ருட்டீனாக யூஸ் பண்ணுறது பீனைல் அல்ட்ராசவுண்ட்ஸ் சொல்கிறாங்க. that is actually sir according to the guidelines. Okay. I mean European guidelines வந்து that is only plus or minus தான். It is not necessary for all cases. ஓகே. ஸோ அப்படின்னா இந்த டைனமிக் இன்ஃபியூஷன், கெவர்னோசோமெட்ரி அண்ட் கெவர்னோகிராஃபி இதெல்லாம் ஓல்டர் டெஸ்ட். இதெல்லாம் இப்போ இதெல்லாம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ என்ன பண்ணுறீங்க? பினைல் ஆஞ்சியோகிராம் தான் பண்ணுறீங்களா? டப்பு பினைல் ஆஞ்சியோஸ் ஒன்லி ஸ்பெசிஃபிக் கேஸ். சப்போஸ் ஏதாவது இன்ஜுரி எதாவது இருக்குது, எக்ஸாக்ட் நம்ம இது பண்ணுற மாதிரி பெல்விக் இன்ஜுரி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது இஸ் தேர் அ சான்ஸ் ஆஃப் ரீவாஸ்குலரைசேஷன் தேர். ஸோ பேசிக்காக எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா இட்ஸ் மோர் ஆஃப் அ கிளினிக்கல் டயக்னோசிஸ். எஸ் சார். And based on that, yes, you go. So இதுக்குன்னு நம்ம ஜென்ரலாக நம்ம டெஸ்ட்ஸ் எல்லாம் கிடையாது. இல்லை சார். ஸோ ஓகே, என்னென்ன காசஸ்ன்னு நம்ம பார்த்துட்டோம், என்னென்ன டயக்னோசிஸ்க்கு என்னென்ன பண்ணணும்னு நம்ம பார்த்துட்டோம். நான் கேட்டதை விட வேறு ஏதாவது புது மெத்தட்ஸ் இருக்கா டயக்னோசிஸ்? பர்ஃபெக்ட் சார். அதான் சார். ஸோ அதான் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் தட். இப்போ வந்து என்னென்னா நம்ம எண்டோத்தீலியல் டிஸ்ஃபங்க்ஷன் பற்றி பேசணும். Now there are newer tests that are available in the endothelial dysfunction வந்து நம்ம ஆல்ரெடி earlier detect பண்ண முடியும். That is before it occurs. Yes, this is screening. இதுதான் வந்து the major concept of வந்து men's health clinic. men's health clinic வரும் முன் காப்போம். அதான் இப்போ வந்து we'll be with the available tests right now நம்மளால சொல்ல முடியும் you are at risk of developing some major cardiac events or even a stroke. we'll be able to tell. அதனால வந்து that is really boosting சார். ஒரு 40 வயசு ஆள் வந்து ஜஸ்ட் வராரு. ஸோ நம்ம வந்து இது மாதிரி பாஸ் உங்களுக்கு இது மாதிரி வந்து இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் ஹெல்த், that is very important. அந்த 40 years தான் it is a very crucial age for any person. Absolutely. What if he loses his life? If he succumbs, if he does not wake up at that point, he will succumb. அது என்னென்ன டெஸ்ட்ஸு? எண்டோத்தீலியல் டிஸ்ஃபங்க்ஷனுக்குன்னு ஏதாவது டெஸ்ட் இருக்கா? Endothelial dysfunction testing. It's a broad of test. It's a broad test. It's basically it's like a scan மாதிரி. Okay. So, a lot of cardiologists also use it. Fantastic. So endothelial dysfunction. Okay, all right. So இப்போ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ஜஸ்ட் என்னென்ன எனக்கு தெரியும், லோ பேக் பெயினுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு கேட்டால் என்னப்பா இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டேன், அப்படி கேட்கல நான். இங்கே கான்செப்ட் என்னென்னா, தி ஐடியா இஸ் not to replace medical advice. The idea is to empower them. That is, என்ன கரெக்டாக நடக்கணும், just a guide. ஸோ என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆக்சுவலாக ப்ரோட்டோகால் போகணும். சி ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன்னா, இனிஷியலாக நீங்கள் டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸ் எடுங்க, சுகரை கட் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க, எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணுங்கள், ஒரு டெக்ஸா ஸ்கேன் எடுங்க, உங்கள் பாடி ஃபேட்டை கம்மி பண்ணுங்கள், உங்கள் மசில் மாஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். நான் இம்மீடியட்டாக சர்ஜரின்னு நான் சொல்கிறதில்ல, லோ பேக் பெயின் யாருக்காவது இருந்துச்சுன்னா. ஸோ என்ன ப்ரோட்டோகால், எவ்வளோ நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணலாம்? நீங்கள் யூ மேட் மை ஜாப் ஈஸியர் சார். ஏன்னா எல்லா பாயிண்ட்டும் நீங்களே சொல்லிட்டீங்க. மெயினாக நான் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறது ஐ இம்ப்ரெஸ் அப்பான் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். ஓகே. As we all know sir, like அதான் நம்ம வந்து once we enter this middle age, the body's healing and the body's damage will not go hand in hand. டேமேஜ் வந்து ஃபாஸ்ட்டாக போகும், பட் ஆனால் வந்து ஹீலிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வில் ஹாவ் டு மெண்ட் ourselves. அது செல்லுலர் மெடிசனில் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான டேர்ம் இருக்குது, பாசிட்டிவ் செல் டர்ன் ஓவர், நெகட்டிவ் செல் டர்ன் ஓவர். எனக்கு ஆன்டி ஏஜிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ஃப்ளமேஷன் எப்பப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ, அதான் செல் டர்ன் ஓவர் இன்க்ரீஸ், இன்ஃப்ளமேஷன் அதான சார், இம்பேலன்ஸ் பிட்வீன் இந்த ஃபேக்டர்ஸ் அதான சார் நடக்குது. தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இல்லை சார். அதனால் ஆல்வேஸ் வந்து ஐ ஸ்ட்ரெஸ் அப்பான் வந்து
லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு. சேம் திங். ஏன்னா வந்து மெடிசன்ஸ் கொடுக்க கூட மெடிசன்ஸ் ஆர் ஒன்லி டெம்பரரி. இப்போ நம்ம வந்து இஃப் வந்து சப்போஸ் பேஷண்ட் வந்து லைக் போர்லி கண்ட்ரோல் டயபெட்டிக்காக இருக்காரு ஆர் வந்து இஸ் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ஆர் வெரி ஹை, என்னதான் மாத்திரை கொடுத்தாலும் மாத்திரை இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் ஃபார் தம், வேலை செய்யாது. அதுக்கப்புறம் என்ன குவாலிட்டி இருக்கு, தென் வீல் ஹேவ் டு கோ டு த நெக்ஸ்ட் மோர் இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்ம போகணும். அதுக்கு தான். ஸோ ஃபஸ்ட் ஆல்வேஸ் ஐ ஸ்ட்ரெஸ் அப் ஆன் தம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ப்ராப்பர் ஸ்லீப் அட் த ரைட் டைம்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒர்க் அவுட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. உங்களால் வந்து லைக் நாட் நெசசரி வந்து எவ்ரி பர்சன் கேனாட் கோ டு அ ஜிம், நாட் பாசிபிள். அது அட்லீஸ்ட் வந்து லைக் வந்து சம் ஃபார்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டி, கேம்ஸ், கீப் யுவர் செல்ஃப் வந்து ஆக்டிவ் அட்லீஸ்ட் 1 hour a day, அட்லீஸ்ட் 5 times a day. நான் சொல்கிறது திஸ் இஸ் a minimal thing நான் சொல்கிறது. ஏன்னா வந்து திஸ் will boost the testosterone naturally. அண்ட் வந்து நான் வந்து I recommend people to go in for a Mediterranean type of diet. Okay. So that makes sense because it's anti-inflammatory. Exactly, sir. Good fats. So proteins, low high refined fiber sugar. also. Yes, sir. Yeah. Nuts. So இந்த மாதிரி இது. So I recommend this way. What is the point? வெறும் காப்ஸை மட்டும் எடுத்து நம்மளோட சவுத் சைடு அதானே சார் ப்ராப்ளம். எதுலாம் ரைஸ், குழம்பு, நம்ம டேஸ்ட் அதெல்லாம் காப்ஸ் தானே சார். See, I actually built my social media following based on nutrition. கரெக்ட் சார். ஏன்னா என் லைஃப் நான் 38, 39 நான் மாற்ற ஆரம்பிக்கும் போது ஐ ட்ரை டு சேஞ்ச் மை லைஃப் அ லாட் வென் ஐ வாஸ் யங்கர் ஆல்சோ. பட் ஐ கான்ஸ்டன்ட்லி ஃபெயில்ட். ஒரு வாட்டியும் ஊற்றிக்கோ எனக்கு. ஏன்னா நான் என் டயட் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா லெட்ஸ் பி ஆனஸ்ட் மேன், மெடிசனில் நியூட்ரிஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ தரதில்லை. தி டீச்சர்ஸ் அபவுட் disease. I think we have to learn about nutrition. Correct. ஏன்னா நியூட்ரிஷன் நம்ம படிக்கலைன்னா டிசீஸை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். நான் ஏன் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் 10% பாடி வெயிட் லாஸ் நான் சொல்கிறேன்னா, ஐ ரன் வித் அ 10 kg rucksack. You know how hard it is for me when I add that weight? எனக்கு தெரியும் இந்த 10 கிலோ எடுத்து வச்சுட்டனால வேற ஹியூமன் பீயிங் மாதிரி ஐ ஃபீல் ஃப்ரீயாக இருக்கும் லைட்டாக. ஸோ அதனால் 10% பாடி வெயிட் அவங்க கம்மி பண்ணாங்கன்னா எல்லா ப்ரொசீஜர்ஸ்லையுமே ரிசல்ட்ஸ் வில் பி பெட்டர். சர்ஜிக்கல் ரிசல்ட்ஸ் ஆல்சோ வில் பி பெட்டர். ஸோ இதில் வின் தான். Okay, can't have a more better person than you to talk about all these things. நீங்கள் தான் ஆக்சுவலாக இந்த இதை பற்றி வந்து நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ்டாக டீட்டெயிலாக வாட் ஐ டெல் த பேஷண்ட், நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் மினிமல் திங் வாட் தே கேன் டூ. பட் ஆனால் வாட் இஸ் த ரைட் வே ஆஃப் டூயிங் இட், வே ஆஃப் டூயிங் இட் நீங்கள் தான் சார் அதுக்கு வந்து. அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஸ்டார்டிங் வித் தட். ஏன்னா லைக் என் கோலே என்னென்னா, டாக்டர்ஸ் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் மச் ஈஸியர் டு ஹாவ் குட் ரிசல்ட்ஸ் வென் patients are exercising, are not obese, do not have any metabolic disease. இந்த 3 விஷயம் இல்லைன்னா நம்ம சர்ஜிக்கல் ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்ட். அண்ட் எந்த பர்சனுக்கு ஆப்ரேட் நம்ம பண்ணணும்னு நம்மளுக்கு கிளியராக தெரியும். கரெக்ட் சார். அண்ட் ஆல்சோ வந்து என்ன மாதிரி கொடுத்தோம்னா வாட் வில் பி த அவுட்கம். ஆப்சல்யூட்டாக. ஸோ இட்ஸ் ஃபென்டாஸ்டிக். ஸோ இதை தவிர வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? ஒன் மோர் திங் ஐ நோ, நீங்கள் மைக்ரோ சர்ஜிக்கல் நீங்கள் ட்ரைனிங்னா நீங்கள் பினைல் இம்ப்ளான்ட்ஸ், பினைல் எக்ஸ்பேண்டர்ஸ். சார் தட் இஸ் த லாஸ்ட். அதுக்கு நடுப்புற வந்து சோ மெனி ஃபீல்டர்ஸ் நிறைய இருக்குது சார். ஸோ பேசிக்லி வந்து PD5 inhibitors சொல்கிறது. ஸோ தீஸ் ஆர் த வயக்ரா டைப் ஆஃப் ட்ரக்ஸ். இதெல்லாம் வந்து நவ் த கான்செப்ட் இஸ் வந்து இட் இஸ் நாட் டு ஜஸ்ட் கிரியேட் எரெக்ஷன். த கான்செப்ட் இஸ் penile rehabilitation. Penile rehabilitation. So you retrain the penis to have sex, அதாவது to have erections. blood flow. We are just constantly வந்து making sure that blood is going to the penis. அதனால வந்து spontaneity of erections. Penile rehabilitation. Very nice. அப்புறம் ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் என்னென்னா சார், ஸோ வந்து பீனிஸ்க்கு வந்து blood flow நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து வாட் எவர் ஹீலிங் இன் த பாடி இஸ் கோயிங் டு ஹேப்பன் வயா த பிளட் ஒன்லி. ஓகே. ஸோ அதனால் வந்து ஸோ வி ஆர் கிவிங் அ அட்டெம்ப்ட் டு ஹீல் திங்ஸ் நேச்சுரலி. ஸோ எக்ஸசைஸ் பண்ணி ஆடுவீங்களா? என்ன கம்பல்சரி சார். அதில் நோ கொஸ்டின் அட் ஆல். வாழ்க்கையில் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணியே ஆகணும். எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப ட்ரீட்மெண்ட் என்னென்னா, ரத்தம் அந்த இடத்துக்கு போனால் தான் அந்த இடம் ஹீல் ஆகும். ரத்தத்தை அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோன்னா மாத்திரைங்க இருக்குது, பிளட் தின்னர்ஸ் மாதிரி. பட் எக்ஸசைஸ் ஆட்டும் சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஓகே, ப்ளீஸ் கண்டினியூ. இதை சொல்லிடலாம் சார். அண்ட் திஸ் ஈரா பர்டிகுலர்லி வந்து அதை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ரீஜெனரேட்டிவ் மெடிசன். ஸோ திஸ் இஸ் த வந்து ஈரா ஆஃப் ரீஜெனரேஷன் ஆஃப் எரெக்ஷன் ஆர் ரெஸ்டரேட்டிவ் தெரப்பி எரெக்ஷன்.
ஸோ தட் இஸ் வாட் த கான்செப்ட்ஸ் ஆர் ஆல் ரிவால்விங் அரவுண்டு. இப்போ அதாவது வந்து தேர் ஆர் ஐல் பி ஃப்ராங்க் ஓப்பன், இட் வில் நாட் ஒர்க் ஃபார் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் வேலை செய்யாது. ஒரு சப்செட் ஆஃப் பாப்புலேஷன் மைல்டு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், மாடரேட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இட் வில் ஒர்க் ப்ரொவைடட் வந்து தே ஆர் நாட் வந்து போர்லி கண்ட்ரோல் டயபிட்டிஸ் ஆர் வந்து அதாவது வந்து அதுதான் எப்பவுமே மல்டி ஃபேக்டோரியல் நிறைய ரீசன்ஸால வர ஒரு நோயை ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மல்டி ஃபேக்டோரியல் நிறைய ட்ரிகர்ஸ் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனையே. அந்த ட்ரிகர்ஸ் எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணாதான் உங்கள் பாடிக்கு ரீஜெனரேஷனோட கெப்பாசிட்டி இருந்தாலும் அது ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த அந்த ட்ரிகர்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம பாடி ஹீல் ஆகிறதுக்கு க்ரோத் ஃபேக்டர்ஸ்னு சிலது வரணும் அந்த இடத்துக்கு. அது எப்போ வரும்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரியும் ப்ரோ இன்ஃப்ளமேட்ரியும் ஒரு பேலன்ஸில் இருக்கணும். அப்போ தான் அங்கே க்ரோத் ஃபேக்டர்ஸே வரும். எஸ்பெஷலி பீனஸ் மாதிரி ஒரு ரீஜனில் நம்ம என்னதான் வந்து நம்ம க்ரோத் ஃபேக்டர்ஸ் வந்து தட் இஸ் இப்போதைக்கு இருக்க 2 ஆப்ஷன் இருக்குது சார். ஒன்று அதுக்கப்புறம் வந்து பி ஷார்ட் அது பிஆர்பி தெரப்பி. ஓகே, பிஆர்பி தெரப்பி நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுவீங்க பிஆர்பி. ஐ டூ. ஸோ தட் கேன் பி யூஸ் ஃபார் பீரியஸ் ஆல்சோ. த கான்செப்ட் இஸ் வந்து இங்கே எண்டோத்தீலியல் ரீஜெனரேஷன். பட் ஆனால் வந்து பட் திங் இஸ் தட் யூ வில் ஹேவ் டு ஹால்ட் த ப்ராசஸ். அந்த டேமேஜ் ஏன் நடக்குதோ அந்த டேமேஜ் ப்ராசஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஹால்ட் பண்ண பார்க்கணும். ஹால்ட் பண்ணாமல் வெறும் வந்து பிஆர்பி மட்டும் கொடுத்தோம்னா எப்படி சார் ஹீல் ஆகும்? தட் இஸ் த கான்செப்ட் ஹியர். ஸோ அதனால் வந்து வெல் கண்ட்ரோல் டயபிட்டிஸ் ஆர் ஈவன் பேஷண்ட் விதவுட் கோமார்பிட்ஸ் இட் வில் ஒர்க் பிஆர்பி. ஸோ அது இந்த வெல் கண்ட்ரோல்டு டயபெட்டிக் டேர்மே வந்து என்னென்னா தே ஆர் டிசிப்ளின்ட் பர்சன் அர்த்தம். எஸ் சார், கரெக்ட் சார். கரெக்டாக சாப்பிட்றாங்க, சர்க்கரை எடுக்கிறது இல்லை, ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறாங்க, வாக்கிங் பண்ணுறாங்க, நல்லா தூங்குறாங்க, வெயிலில் போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் ஓவராக சோஷியலைஸ் பண்ணுறதில்ல, ஆல்கஹால் எடுக்கிறது இல்லை, ஸ்மோக் பண்ணுறது இல்லை. இதுதான் தேர் கண்ட்ரோல்டு டயபெட்டிக். இது இல்லாமல் டயபெட்டிஸை மாத்திரை இல்லாமல் நீங்கள் எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ கண்ட்ரோல்டு டயபெட்டிக்ஸ் டெஃபினட்டாக நிறைய ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு வேலை செய்யும்னு நான் நினைக்கிறேன். கான்செப்ட் ஆஃப் வந்து பிஆர்பி இப்போனா இது நல்லா வந்து இப்போதைக்கு நல்லா இவால்வ் ஆகிட்டு இருக்கு. இட் இஸ் ஆல்ரெடி வந்து ஆர்த்தோபீடிக்ஸில் வந்து எஸ்பெஷலி வந்து இட் இஸ் ப்ரூவன் தட் இட் ஒர்க்ஸ் வெல். ஸோ ஆனால் வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இதில் வந்து த குவாலிட்டி ஆஃப் எவிடன்ஸ் இஸ் நாட் தட் கிரேட் ஸ்டில். ஏன்னா வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார் ப்ளீஸ். எஸ், அந்த எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார். The size of the penis is not the same for everyone. So similarly the volume, அதோட வால்யூம் இஸ் நாட் த சேம் ஃபார் எவ்ரி ஒன். எனக்கு வந்து இப்போ வந்து நான் வந்து ஜென்ரலாக எனக்கு எப்படி சொல்வேன்னா பேராசிட்டமால் எனக்கு ஹெட் ஏக்னா பேராசிட்டமால் மாத்திரை 1 கிராம் போட்டால் தான் எனக்கு கேட்கும். பட் ஆனால் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து டோலோ 650 ஒரு மாத்திரை போட்டால் கேட்கும். ஸோ த டோசேஜ் ரிக்வயர்மெண்ட் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ நான் அலாங் வித் மை பாஸ் under whom I went for my andrology training, we arrived at a probable dose that is necessary for regeneration. இந்த டோஸ் வந்து ஸ்டில் known as எல்லாமே என்ன பண்ணுறாங்க, ஜஸ்ட் பிஆர்பி போக ஹேர் கொடுக்குற மாதிரி பிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ பீனிஸில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ், எனக்கு முன்னாடி இப்படி இருந்தது, அதுக்கப்புறம் பேஷண்ட் கிட்ட ஒரு கொஸ்டினர் கொடுத்துட்டு பேஷண்ட் கிட்ட கொஸ்டினரில் வந்து அதுக்கு வாட் இஸ் த சேஞ்ச் in the mean score அதுதான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் லைண்டிங் எல்லாம் பண்ணல, ரேண்டமைசேஷன்லாம் பண்ணல இல்லை ப்ரீவியஸ் ஸ்டடீஸில். இல்லை சார், என்ன சொல்ல வரேன், தட் இஸ் நாட் த ஐடியல் வே டு டெல் அவுட்கம் நான் சொல்ல வரேன். எனிதிங் இஸ் தட் வந்து நமக்கு வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா தேவையில்லை, குவான்டிடேட்டிவ் டேட்டா தேவை, சம்திங் டு குவான்டிஃபை. ஸோ தட் இஸ் வேர் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் சார் இப்போ. ஓகே, அதனால இப்போதைக்கு என்ன நான் பார்த்த வரைக்கும் இந்த பி ஷார்ட்டில் வந்து மெட்டா அனாலிசிஸ்ன்னு நிறைய இல்லை. அதை நான் சொன்னேன் ஓவரால் வந்து அதுக்கப்புறம் வந்து அனிமல் ஸ்டடீஸ் அண்ட் ஹியூமன் ஸ்டடீஸு எல்லாமே சேர்த்து இட்ஸ் ஒன்லி less than 50 papers all over the world, less than 50 papers. It's only few people அவங்களாம் வந்து they started quantifying it. Okay, quantifying it. It is known that patients with erectile dysfunction, the main factor what we concentrate is non VEGF and vascular endothelial growth factor. Vascular endothelial growth factor, patients with erectile dysfunction when compared to people without erectile dysfunction. Neoangiogenesis, peripheral blood levels la வந்து patients with erectile dysfunction VEGF levels are already low. It is low. அதான். ஸோ நம்ம வந்து பிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறது அவங்களோட பிளட் இருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம்.
நோ ஸ்டடீஸ் எப்படி போகுதுன்னா how much of blood has to be taken, எவ்வளோ எவ்வளோ பிஆர்பி பண்ணணும், எவ்வளோ நம்ம கொடுக்கணும், எங்கே கொடுக்கணும், மல்டி ஸ்பாட்டாக கொடுக்கணுமா, லெவலில் நிறைய விஷயம் வரணும். இல்லை வந்து ரிப்பீட்டடாக டோஸ் கொடுக்கணுமா, ஒரு டோஸ் போதுமா, தட் இஸ் ஹவு இட் ஹேஸ் டு கோ. It is not going to end with one dose or one injection. ஸோ பேசிக்காக இப்போ ரீஜெனரேட்டிவ் தெரப்பிஸ் இருக்கு, பட் இட்ஸ் நியூ. Yes. அண்ட் பிகாஸ் இட்ஸ் அ மல்டிஃபேக்டோரியல் டிசீஸ், உங்களுக்கு அந்த growth ஃபேக்டர்ஸ் இல்லாததுனால இடி இருந்துச்சுன்னா வேலை செய்யும். It will work in வந்து a certain subset of patients தான். It will not work for everyone. But நம்மளோட வந்து இது என்னன்னா, யாருக்கு ஒர்க் பண்ணோம், யாருக்கு ஒர்க் பண்ணாது, we be able to differentiate. ஓகே, வேற என்னென்ன இருக்கு? நெக்ஸ்ட் இஸ் வந்து penile shock wave therapy-ன்னு வருது. ESWL you mean? ESWL is for the kidney stones. Okay. பெரிய மிஷின், ஹியூஜ் மிஷின், டப்பு அடிக்கும். பட் ஆனால் these are smaller machines, sir. எங்கள் டைமில் யூராலஜியில் போகும்போது அதுதான் இருந்துச்சு. ஓகே, ஸோ இட் இஸ் அ மினியேச்சர் வெர்ஷன் வச்சுக்கலாம் சார். ஓகே. இதில் வந்து we deliver வந்து ஷாக்ஸ் வந்து directly to the penis. ஓகே, Directly to the penis. ஷாக்ஸ் டைரக்ட்லி டு த பீனஸ். It will be tolerable. வலிக்காதா? ஷாக்னா கரண்ட் ஷாக் கிடையாது. It is all purely sound waves தான். Sound waves that அதை சொல்லு நீ. ஆளுங்க இல்லைன்னா பார்த்து பயந்துட போகிறாங்க. பீனஸ்ல ஷாக் பரவாயில்ல, எனக்கு வேலை செய்யறதாலே ஓகேன்னுவாங்க. So it doesn't hurt இல்லையா? It doesn't hurt. Okay. அதாவது வந்து it will be modulated according to pain. Because வந்து சார் உங்களோட பெயின் டாலரேஷன் வேறு மாதிரி இருக்கும், என்னோட பெயின் டாலரேஷன் வேறு மாதிரி இருக்கும். அதனால வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே, வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை மென்டர்ஸ் இஸ் தட் erectile dysfunction treatment that has to be customized according to a patient. அதாவது அவங்களோட தேவைக்கு ஏற்ப பண்ணணும். Because it don't vary, sir. Because வந்து some people will have frequency, சார் எனக்கு மாதத்துக்கு 2 வாட்டி இருந்தால் போதும், அவங்களுக்கு வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. Some people will have at least thrice a week. So as required. அதான் சார், it has to be customized. எப்படி சொல்கிறேன்னா கஸ்டமைஸ்டு. இப்போ கார் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறோம்ல சார். ஸோ அது வந்து ஷாக்கு கிடையாது, ஷாக் மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது, வலி ரொம்ப இருக்காது. வலி இருக்காது. ஆமாம். இங்கே கான்செப்ட் வந்து என்னென்னா சார், இங்கே 2 கான்செப்ட்ஸ் இங்கே. ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதுக்கு நியூ ஆன்டியோஜெனசிஸ், அதாவது வந்து புது பிளட் வெசல்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும் ஒன்று. ஸோ அதனால தான் இது கொடுக்குறோம். அது ஒன்று. இன்னொன்று வந்து வாஸ்குலர் ஸ்டிஃப்னஸை ரெடியூஸ் பண்ணும். ஓகே, ஃபேண்டாஸ்டிக். All right. But as நம்ம already discuss பண்ண மாதிரி, this will also work in only some subset of patients. It will not work for everybody. All right. இதுக்கு அடுத்தது வேற என்ன இருக்கு? நெக்ஸ்ட் வந்து இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சார், ஒன் ஆஃப் த வந்து I feel is the crude method of treating erectile dysfunction. That is self injection of vasodilators. ட்ரக், அதாவது வந்து மாதிரி ஊசி போடு, அது மாதிரி ட்ரக்ஸை பீனிஸ்குள்ளே டைரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணிக்கிறது. சொல்லும் போதே உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி மாறுது? ஷாக் சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாயிருச்சு. செல்ஃப் இன்ஜெக்ஷன் அதான் சார். பட் ஆனால் வந்து செல்ஃப் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஆர் ரிலேட்டிவ்லி சேஃப், சீப்பர். பட் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். ஃப்ராங்க்லி வந்து எவ்ரிஒன் cannot afford it. அதான். பட் ஆனால் வந்து it will become affordable in the upcoming years, definitely. Yeah, more people use it. No, technology becomes affordable. Absolutely. ஸோ இந்த இன்ஜெக்ஷன் வந்து இது மாதிரி கொடுக்கும்போது the people will definitely have good erection. அதில் டவுட்டே இல்லை, அவ்வளோ இல்லை. பட் ஆனால் வந்து இமேஜின் சார், ஸோ நம்ம ஊர் சினாரியோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ வந்து வீட்டில் அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 10th படிக்கிற ஒரு பையன், 8th படிக்கிற ஒரு பொண்ணு. வேர் கேன் he ஸ்டோர் த இன்ஜெக்ஷன்ஸ்? வேர் கேன் he டிஸ்போஸ் இன்ஜெக்ஷன்ஸ்? யோசிச்சு பாருங்க. அப்பா கபோர்டை போய் யாரும் வந்து கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிலாம் வைக்கிறது இல்லை. அப்பா கபோர்டை போய் வந்து ஓப்பன் பண்ணிச்சு, அப்பா அங்கே ஒரு இன்ஜெக்ஷன் வச்சுருக்காரு. இல்லை சில இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வீட்டில் வந்து ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் தான் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் சோஷியல் இஷ்யூஸ் ஆஸ் வெல் சார். அதுதான் ஃபேமிலிக்குள்ளே ஆல்சோ. கம் ஆன் மேன், see before sex பீனஸில் இன்ஜெக்ஷன் போடணுன்னா who will want to have sex? You know, நான் டென்டிஸ்ட்கிட்டே நான் போக மாட்டேன்றேன். என் ஃப்ரெண்டு தான் நான் கூப்பிட்டுட்டே இருக்கா, ஏன்பா ஒன்றும் வரல. ஐ எம் அஃப்ரேட் ஆஃப் இன்ஜெக்ஷன்ஸ், யூ நோ, லைக். பட் ஆனால் செல்ஃப் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா ஃபியர் ஆஃப் இன்ஜெக்ஷன். அதான் ஃபியர் ஆஃப் இன்ஜெக்ஷன் ஈஸி டு. பட் ஆனால் வந்து ஃபார் சில பேருக்கு வந்து இப்போ வந்து மெடிசன்ஸ் ஒர்க் பண்ணலன்னா நெக்ஸ்ட் இதுதான் சார் இருக்கு. நெக்ஸ்ட் பட் ஆனால் வந்து டேக் இட்ஸ் ஈவன் திஸ் வில் நாட் ஒர்க் ஃபார் எவ்ரி ஒன். ஈவன் செல்ஃப் இன்ஜெக்ஷன்ஸ் ஆல்சோ. உள்ளே வந்து அப்பாரட்டஸே கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா
அதுக்கப்புறம் வந்து ஈவன் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து வில் நாட் ஒர்க் ப்ராப்பர்லி. பேசிக்லி blood flow வேணும் சார். வாட் இட்ஸ் கோயிங் டு காஸ்ட் டைரக்ஷன். பிளட் வெஸ்ஸில் பெருசாக ஆல்ரெடி அது கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி போயிருக்குது, ஆல்ரெடி லூமன் வந்து நேரோவாக இருக்குது. நம்ம என்ன தான் டைலேட் பண்ணாலும் எங்கே சார் பிளட் வரப்போகுது? வராது. ஓகே. ஸோ இது வரைக்கும் நம்ம சொன்னது என்னென்னா லைஃப் ஸ்டைல் நீங்கள் மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். மெடிகேஷன்ஸு நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் ஷாக் ட்ரீட்மெண்ட்டு, ரீஜெனரேட்டிவ் தெரப்பி, அதுக்கப்புறம் செல்ஃப் இன்ஜெக்ஷன்ஸ். இது தவிர வேற என்ன இருக்குது சர்ஜிக்கலாக? இது எதுவுமே வேலை செய்யலை, இதை எதுவுமே எல்லாம் ட்ரை பண்ணிட்டா சார், எதுவுமே வேலை செய்யலைன்னா அல்டிமேட் அண்ட் பர்மனன்ட் சொல்யூஷன் பீனைல் ப்ராஸ்தசிஸ். இது ஜஸ்ட் லைக் வந்து இப்போ வந்து நீங்கள் அதுக்கப்புறம் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறீங்க, இப்போ ஆர்டிஃபிஷியல் நீ. ஸோ அதே மாதிரி சிமிலர்லி வந்து பீனிஸில் வந்து வி கீப் வந்து ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல் இன்சைட். இந்த ப்ராப்ளம் என்னென்னா பிளட் ஃப்ளோ இல்லை, அதால் எரெக்ஷன் வர மாட்டேங்குது. அதனால் வந்து வி ஆர் bypassing that. ஓகே, we are bypassing that. We are putting implants inside the penis so that என்னென்னா வந்து that erection part is gone. மற்றபடி வந்து அவங்க sensation when they rub against the surface inside, sensation will be normal. The orgasm and the pleasure அதுவும் நார்மலாக இருக்கும். they will reach that. Yes. அதுக்கப்புறம் ejaculate, அதாவது வந்து whatever that comes out, everything else will start to feel the same after some time. அப்படி தானே? இதுக்கு வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது சார். நான் வந்து ஓகே, நான் ஐ டோன்ட் புஷ் மை சர்ஜன்ஸ், டு மை பேஷண்ட்ஸ் டு சர்ஜரி. ஏன்னா வந்து ஐ வில் கிளியர்லி டெல் தம், இது சர்ஜரி பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் சம் எஃபெக்ட்ஸ். சார் ஜஸ்ட் இமேஜின் சார், இப்போ வந்து என்னோட பாஸ் வந்து இப்படி தான் வந்து என்னை ட்ரெயின் பண்ணார். இஃப் யூ வாண்ட் டு அண்டர்கோ த சர்ஜரி, வில் யூ அண்டர்கோ? நோ. நம்ம இன்ஸ்டன்ட் கொஸ்டின் வாஸ் நோ, ஆன்சர் வாஸ் நோ. பட் ஆனால் த நீட்ஸ் ஆர் தேர். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப், பிகாஸ் இதெல்லாம் வந்து it's not life saving condition. See, it's like this. Let me explain. See, will you undergo a knee replacement nu ungitta kekka mudiyadu. Will I undergo a knee replacement nu enkitta ketta naan illennu da solluven. See, disease especially, right, starts to hurt when you're experiencing it for a longer time. Sir, knee at least okay sir. அதுக்கப்புறம் daily walking, everything அதெல்லாம் வந்து that is inevitable. அது வந்து நம்ம பண்ணி தான் ஆகணும். பட் திஸ் இஸ் வந்து மோர் லைஃப் ஸ்டைல் தானே சார். இல்லை, இப்போது நான் என்ன யோசிச்சேன்னா, சி மேபி ஃபார் மீ அன் இன்ஜெக்ஷன் ஆர் அ சர்ஜரி இஸ் நாட், நான் அந்த பொசிஷனில் மேபி கிளினிக்கலாக இல்லாததுனால அது வேர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ ஐ திங்க் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியணும். அதான் ஆப்வியஸ்லி வந்தால் கிளியர்லி வந்து how I counsel my patient, I spend at least half an hour for my patient. Fantastic. At least. So அதனால வந்து it is my duty to tell them, இதெல்லாம் வந்து லைஃப் ஸ்டைல் தான் சார். லைக் வந்து it is his life, he has to determine what he wants. Okay. If he wants this permanent procedure, I will tell him this is the cost it will happen, these are the complications associated with it, these are the positives you will have out of it. Clear over method, I will show him on my computer, I will show him everything, how it will work. Okay, because there are different types of processes irukku. What we call as a malleable or a bendable one. So like you don't have to tell me the exact price. What is the price range if somebody is thinking about it? இது பண்ணணும்னு பார்க்குறாங்கன்னா என்ன? இல்லை சார், பேசிக்கா இது ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் வந்து வாட் டைப் ஆஃப் ப்ராசஸஸ் சார். ஸோ ஒரு 2 லட்சம் இருக்குன்னா ஒரு ஆப்ஷன் இருக்குமா உங்களுக்கு? சார் நான் சொல்றேன், இதை சொல்றது எனக்கு வீல் டிஸ்கஸ் சார். இது வந்து சீப்பஸ்ட் ப்ராசஸ், இந்தியன் மேட் ப்ராசஸ், சம்வேர் அரௌண்ட் 25,000 rupees. ஓ கிரேட். திஸ் இஸ் வந்து வாட் வி கால்ஸ் த செமி ரிஜிட். அடுத்து வந்து நெக்ஸ்ட் செமி ரிஜிட்னா என்ன? செமி ரிஜிட்னா இட் won't be very hot, it will be only silicone, plain silicone. Okay, medical grade silicone. Okay, next is வந்து malleable one. Okay, malleable na bendable. அதாவது வந்து when he wants to have sex, he can just make it straight. Okay, he can have sex, and when everything is over, he can bend it and conceal it inside. This is a malleable but bendable. It will still be in an erect position all the time if he wants to. எப்பவுமே penis will be full. Yeah, penis will be full. Penis will be full. All right. So இதோட காஸ்ட் வந்து ஸ்டார்டிங் somewhere around வந்து 80,000 to 1.5 lakhs வரைக்கும் இருக்கு. Okay, this is the cost of the processes alone. Okay, next வந்து பார்த்தோம்னா next is the வந்து more sophisticated forms. Inflatable என்னன்னா வந்து this comes as a 3-piece. Okay, it will have 2 cylinders, penis குள்ள fix பண்றதுக்கு. It will have an activation pump which will be placed inside the scrotum, and that will be a reservoir. This is based on
hydraulics, water, works on water. So அதனால வந்து we just, so when the person, this is what we call as near normal, not normal, near normal. ஏன்னா வந்து the normal stateல his penis will be about 20%, 20 to 30% bigger. So அதனால வந்து when he wants to have sex வந்து he just has to press the pump which we place inside the scrotum. Pump பண்ணும்போது படிப்படியா பெருசாகும். So after everything is over, there will be a button in the pump. Okay. அந்த பட்டன் வந்து நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணோம்னா அப்படியே ஃப்ளாட் ஆகிடும், which is near normal. நான் இப்போ ஆக்சுவலாக ரிசர்ச் ஒன்று பார்த்தேன். என்னென்னா தேர் ஏபிள் டு கனெக்ட் எலக்ட்ரோட்ஸ் டு த பிரெயின் அண்ட் வித்தவுட் சேயிங் எனி திங் யூஸிங் அவர் தாட்ஸ் வி ஆர் ஏபிள் டு மூவ் vehicles or toys or ask the computer stuff. So it's ஒரு matter of time தான்ல. Matter of time, sir. That's neuronal control எடுத்துட்டு வந்து definitely, sir. The matter of time. So அதான் இப்போ பாருங்க, இப்போ PRP பிகாஸ் வந்து நடுப்பு ஒரு ஸ்டேஜில் எப்படி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு மாத்திரை கொடுப்பாங்க, மாத்திரை வேலை செய்யலையா, நெக்ஸ்ட் போ இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, இன்ஜெக்ஷன் வேண்டாம் directly go for surgery. So இப்போ வந்து now at least we have bridging now. Like we can postpone the inevitable. Yeah, see, why I like interventional options is எதுக்கு எனக்கு இந்த நான் சர்ஜிக்கல் ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு விண்டோ வேணும்னா அவங்களுக்கு லைஃப் ஸ்டைலை மாற்றுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தரணும். Exactly, with relief. Exactly, sir. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், என்னென்ன காசஸ்ஸு, என்ன டயக்னோசிஸ்ஸு. அந்த டயக்னோசிஸில் புதுசாக நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா எண்டோத்தீலியல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெஸ்ட் என்னன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு இதை விட கிளியராக எனக்கு தெரிஞ்சு நம்ம டிஸ்கஸே பண்ண முடியாது. ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நோ ஃபேப் நவம்பர். இப்போது அது உங்களுக்கு நிறைய பேருக்கு என்னென்னு தெரியலன்னா, சோஷியல் மீடியாவில், ஆன்லைன் இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே நவம்பரில் நீங்கள் மாஸ்டர்பேஷன் நீங்கள் பண்ணாதீங்க என்ன சொல்கிறாங்க. ஏன்னா அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக நிறைய ரிசர்ச்சர்ஸும் இது பேசியிருக்காங்க, நிறைய ஸ்பெஷலிஸ்ட்ஸும் பேசியிருக்காங்க. டாக்டர் ஆண்ட்ரூ ஹூபர்மேன் அவர் நிறைய விஷயம் கரெக்டாக சொல்கிறவரும் இதை பற்றி நிறைய ரிசர்ச் ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்காரு அண்ட் நானும் படிச்சிருக்கேன். ஸோ இதில் இந்த நோஃபேப் நவம்பரில் எனக்கு என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். இதில் எப்படின்னா எனக்கு அந்த ஹாஃப் ட்ரூத்ஸும் ஃபுல் ட்ரூத்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவை எடுத்துகிட்டு வந்தால் நம்மளால் அதை ஒன்றுத்தை பிரிக்காமல் ஒன்றுத்தை நம்மளால் பிரிக்க முடியாது. இந்த நோஃபேப் நவம்பர் அந்த மாதிரி ஒரு பயங்கர இட்ஸ் அ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூத்ஹுட் மிக்ஸ்டு. ஸோ அதனால் என்ன ஹிஸ்ட்ரின்னு நான் பார்த்தேன். நோஃபேப் நவம்பர் ஆரம்பித்தது பை அ குரூப் ஆஃப் கைஸ் who had a sexual addiction to masturbation and அவங்க ஒரு சப்போர்ட் குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த நோஃபேப் நவம்பரை எடுத்துகிட்டு வந்தது. ஸோ இது வந்து மாஸ்டர்பேஷன் ஒரு பெரிய பிரச்சனைன்றதுனால இல்லை, மாஸ்டர்பேஷனோட அடிக்ஷன் இருந்தவங்களுக்கு வெளியில் வரதுக்கு ஒரு ஆப்ஷனாக இந்த நோஃபேப் நவம்பர் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி ஆன்லைன் சோஷியல் மீடியா கேம் இஸ் எனிதிங் கேன் பிகம் வைரல் if the content is attractive to somebody. So in the NoFap November வந்து was about discipline and self control. இப்போ அதில் ஒரு புது கான்செப்ட் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, NoFap நம்ம பண்ணால் நம்மளுக்கு மோர் எனர்ஜி இருக்கும். உங்களுக்கு how it is being sold today. See, என் பிரச்சனையே என்ன தெரியுமா, நம்ம கரெக்டாக டீமனைஸ் பண்ணணும். இதில் மாஸ்டர்பேஷனை டீமனைஸ் பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு செக்ஸ் ட்ரைவ்ஸ் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மாஸ்டர்பேஷன் வந்து நார்மலாக இருக்கும். அவங்க நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்ட் சார், சரியா? ஸோ என்னென்ன சொல்கிறாங்கன்னா மோர் எனர்ஜி, ஓகே, அதுக்கு கொஞ்சம் ரிசர்ச் இருக்குது. வாய்ஸ் வந்து டீப்பர் ஆயிரும். அது எதனாலன்னா டெஸ்டோஸ்டிரான் இன்க்ரீஸ் ஆகிறதுனால டீப்பர் ஆகுன்றது. அதில் ஆக்சுவலாக பெரிய ரிசர்ச் ஒன்றும் இல்லை. யூ ஆர் மோர் அட்ராக்டிவ் டு தி ஃபீமேல் குரூப்ன்றது எடுத்துகிட்டு வராங்க. சரியா? வாட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் டேட்டா? குவாலிட்டி ஆஃப் டேட்டா ஆக்சுவலாக எனர்ஜியை தவிர, ஏன்னா எனர்ஜி நம்ம ஃபிசிக்கல் பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணலாம், அதுக்கு ஓரளவுக்கு ரிசர்ச் இருக்குது. டீப்பர் வாய்ஸ்க்கு இல்லை, மோர் அட்ராக்ஷன் இருக்குல்ல, மோர் மசில் நம்ம அதிகமாக பில்ட் பண்ணுவோம். இது எதனால இருக்கலாம்னா அப்படியே ரெகுலராக 10 வாட்டி இல்லை 6 வாட்டி பண்ணிவிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கவங்க அதை பண்ணாமல் விட்டாங்கன்னா தே வில் டூ சம்திங் ப்ரொடக்டிவ். இல்லை, நல்ல விஷயம் ஏதாவது கொஞ்சம் கஷ்டமாக பண்ணணும், அதனால அவங்க ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அதிகமாக பண்ணலாம், கரெக்டாக சாப்பிடலாம், அந்த மாதிரி விஷயங்களால் இருக்கலாம்.
மோர் மசிலுக்கு ஆனால் ரிசர்ச் இருக்குது, பெட்டர் ஸ்லீப்புக்கும் ரிசர்ச் இருக்குது, ஸ்பெர்ம் குவாலிட்டிக்கும் ரிசர்ச் இருக்குது. சரியா? ஓகே. ஸோ இது என்ன இங்கே பாயிண்ட்னா, நோஃபேப் நவம்பர் வந்து மாஸ்டர்பேஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கவங்க நோஃபேப் நவம்பரை வைக்கும் போது அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் இதே ஒரு நார்மலான பர்சன், அவங்களுக்கு மாஸ்டர்பேஷன் ஒரு ப்ராப்ளம் கிடையாது என்றவங்களுக்கு நோஃபேப் நவம்பரில் ஒரு பெனிஃபிட்டும் இல்லைன்னு தான் ஆக்சுவலாக இப்போதைக்கு இருக்க ரிசர்ச் சொல்லுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? எனக்கு ஐ ஹாவ் அ லிட்டில் பிட் அது கொஞ்சம் ஆல்டர்னேட் ஒப்பீனியன் அபவுட் மாஸ்டர்பேஷன். ஏன்னா வந்து as a urologist masturbation is actually good. Absolutely. Masturbation good. நாங்கள் வந்து எங்கள் பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்னன்னா வந்து we will வந்து tell them வந்து masturbate at least once a week, இல்லைனா வந்து twice a week masturbate பண்ணுங்கன்னு சொல்லுவோம். So as a urologist உங்களோட அட்வைஸ் என்னன்னா, you masturbate. There is nothing wrong in it. Masturbation, sir. Masturbation. Let me be clear. Yes. You don't ask them to watch porn. Yeah. Sir, porn is a problem. அதாவது சார் தமிழில் அழகாக சொல்லுவாங்க, அளவுக்கு மீறினால் அமிழ்தும் நஞ்சு. அதே தான், வாட் எவர் இஸ் இட் எல்லாமே ஒரு அளவில் இருக்கும். அதுதான். ஸோ அது சார். ஸோ நவ் ஐ திங்க் வி நீட் டிஸ்கஸிங் அபவுட் மாஸ்டர்பேஷன் பாண்ட் ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆமாம். இல்லை, as a urologist, so end point என்னன்னா, as a urologist, masturbation is okay. Scientific evidence is very clear. 2 times a week or 3 times a week. Actually, masturbation is வந்து ஆக்சுவலாக பார்த்தோம்னா சார், it is actually therapeutic as well. ஏன்னா வந்து இப்போ பேஷண்ட்ஸ் வித் வந்து இப்போ வந்து ப்ராஸ்டேட், அதாவது இன்ஃபெக்ஷன் ஆஃப் த ப்ராஸ்டேட், அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து we will recommend them to வந்து go ahead to வந்து get the sexual out. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா another thing, people who have been sexually active for some time, அதுக்கப்புறம் சடனாக masturbation அதெல்லாம் வந்து நிறுத்திட்டாங்கன்னா, இது வந்து people come and tell us that especially the older people, 60 வயசு 65 வயசு, they will complain the pain and heaviness in the testicles. Okay. This is also a thing. பட் ஆனால் வந்து அந்த ஏஜில் வந்து அதுக்கப்புறம் நம்ம சொன்னாலும் they will feel bad. அதுக்கப்புறம் they will feel kind of வந்து ஒரு மாதிரி என்ன இப்படிலாம் டாக்டர் சொல்கிறாரு என்னென்னு. These are things actually we have faced in our OPD. Okay. And also obviously இப்போ ஒரு பேஷண்ட் வந்து இப்போ வந்து இந்த லைக் ஃபர்டைலாக அதுக்கு இன்ஃபர்டைலாக நமக்கு தெரியறதுக்கு வந்து we need a semen sample. Semen sample எப்படி சார் வரும்? He has to masturbate and give it to us. So these are all therapeutic. Okay. And also for unmarried people, when they try to masturbate, so they'll be able to tell us, sir, நான் வந்து 18 வயசு 19 வயசில் இருக்கும்போது எனக்கு வந்து எரெக்ஷன் ஹார்டாக வந்தது சார் எனக்கு, பட் ஆனால் வந்து இப்போ 5 வருஷமாக படிப்படியாக குறைஞ்சிட்டு வருது. That is a early indicator for us to intervene as well. Fantastic. So from medical point of view வந்து பார்த்தோம்னா these are the postulates, and it is also proven that அதுக்கப்புறம் ஏன்னா masturbation வந்து it is works as a stress buster. A lot of people have the habit of masturbating before sleep. So it is proven that அதுக்கப்புறம் after masturbation they go to sleep, they have a peaceful pleasant sleep. Yes. கரெக்ட்டுங்களா? Okay. It is also mood enhancer also. Okay. இது மாதிரி இதுக்கெல்லாமே டேட்டா இருக்கு. See, absolutely. See, ரெகுலராக மாஸ்டர்பேட் பண்ணிட்டு இருக்கவங்கள 7 நாளைக்கு நீங்கள் பண்ணாமல் இருக்குன்னா டெஃபினட்டாக அதில் சில பேர் இரிட்டேட்டடாக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு என்ன சார் ஆகும், இது மாதிரி இருக்கிறவங்க they will have night drops, they will have auto ejaculation at night time. அதுக்கப்புறம் திடீர்னு அது என்ன, what is the common duration for that? Duration, it will vary from people to people, sir. Night emissionக்கு it will vary from people to people. It is not something fixed, sir. Okay. In a month on an average 3 to 5 times ஆகுமா? இல்லை சார், அதாவது வந்து for a person வந்து who's actually masturbating twice a week or ejaculating twice a week. I won't put masturbating, ejaculating twice a week. Okay. Like it can be sex also. Ejaculating twice a week ஜென்ரலாக வந்து அவங்களுக்கு ஆட்டோ ejaculation நைட்டு வராது. Okay. இது மாதிரி வந்து ஒரு few weeks or 2-3 weeks அட்லீஸ்ட் இல்லாதவங்க. Okay. So 2 to 3 weeks இல்லை இந்த பாயிண்ட்டுக்கு தான். ஸோ 2 to 3 வீக்ஸுக்கு செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருந்தீங்கன்னா நைட் எமிஷன்ஸ் வரும். ஏன்னா இது எனக்கு ரொம்ப காமனாக கேட்குற ஒரு கேள்வி. ஐ கோ கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் எவிடன்ஸ், பட் டுடே நான் இன்னைக்கு டெவில்ஸ் அட்வொகேட் ஐ எம் கோயிங் டு பிளே. வாட் டஸ் தி எவிடன்ஸ் சே? I don't want to hurt anyone. There are obviously I've heard some cultural practices. Masturbation word எப்படி சார் ஃபர்ஸ்ட் வந்தது? onanismனு வந்தது. What are you talking about? Are you not sure that 100% of the men are masturbating? Let's be honest here. But ஆனா வந்து சார், ஆனா practiceல in practice I've seen people that till marriage they have not masturbated. What? Till marriage they have not even masturbated once. They don't know how to masturbate.
this is one group of people. Where are these people alive, man? இந்த வேற ஸோ ஆர்த்தோபீடிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் மெடிசின், இது ரெண்டுமே ரிசர்ச் நம்ம பார்க்குறது ஒரே மாதிரி தான். நியூட்ரிஷன் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஸ்ட்ரென்த் அண்ட் கண்டிஷனிங் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். தட் இஸ் இதில் நிறைய ஃபிசிக்ஸ் இட்ஸ் நாட் அன் ஈஸி சப்ஜெக்ட். ஏன்னா நம்ம எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி எல்லாம் இல்லை, என்ன தெரியுமா உனக்கு? கிரெப்ஸ் சைக்கிள், சிட்ரிக் ஆசிட் சைக்கிள், அனரோபிக் கிளைகாலிசிஸ், ஃபிசியாலஜியில் நம்ம எல்லாமே நம்ம படித்தது தான். பட் அதை அவ்வளோ டீட்டெயில்டாக படிக்கிறாங்க. இட்ஸ் ஸோ ஒரு ஸ்பெஷாலிட்டிலையும் ரிசர்ச் வேறு. எப்படி நான் ப்ரொஃபஷ்னலாக இருந்து இப்போ சோஷியல் மீடியாவில் என்னென்னா ஒரு ரிசர்ச் பேப்பரை படிச்சுட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேறு, அந்த பேக்ரவுண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சு ஒரு ரிசர்ச்சை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது வேறு. அது இன்னைக்கு இருக்க மிஸ்இன்ஃபர்மேஷனோட மெயின் ரீசன் என்னென்னா ரிசர்ச் லெவல்ஸ் தெரியல, ரிசர்ச்சை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும்னு ஆளுங்களுக்கு தெரியல. They don't know how to analyze the quality of data, sir. அதுதான் ப்ராப்ளம். ஸோ ஓகே, ஃபேண்டாஸ்டிக். இதெல்லாம் பேசியாச்சுல்ல? இதில் நோ ஃபேப்பில் ஏதாவது விட்டோமா? ரவுண்ட் வந்துட்டோம். ஸோ வி ஹேட் சம் லைக் ஓகே. ஸோ chromosomal abnormalities imply that it is working at RNA range. Exactly. Oh my God. Surprising. இது நான் பார்த்துட்டு வந்து I was surprising. Thank you, Sanjay. Thank you, sir.